ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இயற்கை நம் சுவாசம் சேனலில் நம்ம இப்போ வாரம் ஒரு கதை அப்படின்னு ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை கதையை ரிலீஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். எல்லா கதையுமே நல்லா சூப்பர் கதையாக இருக்கும். நான் இந்த கதையை நானே உருவாக்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்ன கதைன்னு பார்ப்போம், சரியா? கதையோட தலைப்பு என்னென்னா, எங்கே என் நண்பர்கள். மலையின் நண்பர்கள் ஆறு, ஏரி, குளம். மழை வரும்போதெல்லாம் இணைந்து விளையாடுவார்கள். ஒரு நாள் மழை பெய்தது. ஆனால் மலையின் நண்பர்கள் காணவில்லை. மழை இன்னும் கொஞ்சம் வேகமாக வருவோம், அப்போது நம் நண்பர்கள் கிடைத்து விடுவார்கள் என நினைத்தன. ஆனாலும் கிடைக்கவில்லை. இன்னும் பெருதுளியாக வந்தது. மக்கள் அனைவரும் இவ்வளவு மழையா என திட்டினார்கள். மழைக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்கள் நண்பர்கள், உறவினர்கள் காணாமல் போனால் தேடத்தானே செய்வார்கள். அப்புறம் எங்களை ஏன் திட்டுகிறார்கள் என சொல்லிக்கொண்டே தன் நண்பர்களை தேடினர். பிறகுதான் மலைக்கு தெரிந்தது, மக்கள் ஏன் திட்டுகிறார்கள் என்று. ஏனென்றால் தங்கள் நண்பர்களை அழித்து அதன் மேலே வீடு கட்டியுள்ளனர் என்பது தெரிய வந்தது. மழையினால் குளம், ஏரி, ஆறு நிறைந்து மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்தனர். மழை தன் நண்பனை கண்டுபிடித்தது. மக்கள் தங்கள் பொருட்களை எல்லாம் இழந்தனர். ஆகவே நாம் இயற்கையோடு நட்பாக இருப்போம், இயற்கையை பாதுகாப்போம்.